the Christ of God. லூக்கா 9:20. நீர் கடவுளின் மெசியா. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, Saint Ambrose quotes, Jesus preferred to be the defender of his own passion and resurrection so that faith would be born of action and not from a clamor of hearsay. இயேசுவை பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்பதை பற்றி அல்ல, இயேசுவினுடைய பாடுகள், அவருடைய உயிர்ப்பு தான் நம்முடைய விசுவாசத்தின் மையம் என்பதை புனித அம்ப்ரோஸ் கூறுகிறார். இப்பொழுது நம்முடைய அன்னை தெரேசா அவர்களுடைய ஒரு நீண்ட பட்டியல், இயேசு யார், இயேசு எனக்கு யார் என்பதை நான் ஆங்கிலத்தில் படிக்க, தமிழில் அங்கிருந்து படிக்கப்படும். கவனமாக செவிமடுப்போம். Who is Jesus to me? Jesus is the Word made flesh, the bread of life, the victim offered for our sins on the cross, the sacrifice offered at Holy Mass for the sins of the world and for mine. இயேசு எனக்கு யார்? வார்த்தை மனூருவானவர், வாழ்வு தரும் அப்பம், நம் பாவங்களுக்காக சிலுவையில் பலியானவர், திருப்பலியில் ஒப்புக்கொடுக்கப்படும் பலி, எனது மற்றும் உலகின் பாவங்களுக்காக. Jesus is the word to be spoken. Jesus is the truth to be told, the way to be walked, the light to be lit, the life to be lived, the love to be loved, the joy to be shared, the sacrifice to be offered. வார்த்தையாக பேசப்பட வேண்டியவர், உண்மையாக உரைக்கப்பட வேண்டியவர், வழியாக நடக்கப்பட வேண்டியவர், ஒளியாக ஏற்றப்பட வேண்டியவர், வாழ்வாக வாழப்பட வேண்டியவர், அன்பாக அன்பு செய்யப்பட வேண்டியவர், மகிழ்ச்சியாக பகிரப்பட வேண்டியவர், பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டியவர். Jesus is the peace to be given, the bread of life to be eaten, the hungry to be fed, the thirsty to be satiated, the naked to be clothed, the homeless to be taken in, the sick to be healed, the lonely to be loved. சமாதானமாக வழங்கப்பட வேண்டியவர், வாழ்வின் அப்பமாக உண்ணப்பட வேண்டியவர், பசித்தவராக ஊட்டப்பட வேண்டியவர், தவித்தவராக தாகம் தணிக்கப்பட வேண்டியவர், ஆடையற்றவராக உடுத்தப்பட வேண்டியவர், வீடில்லாதவராக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர், நோயுற்றவராக குணமாக்கப்பட வேண்டியவர், தனிமையாளராக அன்பு செய்யப்பட வேண்டியவர். Jesus is the unwanted to be wanted, the leper to wash his wounds, the beggar to give him a smile, the drunkard to listen to him, the mentally ill to protect him, the little one to embrace him, the blind to lead him. தேவையில்லாதவராக தேடப்பட வேண்டியவர், தொழுநோயாளியாக காயங்கள் கழுவப்பட வேண்டியவர், பிச்சைக்காரராக புன்முறுவல் பூக்கப்பட வேண்டியவர், குடிகாரராக கேட்கப்பட வேண்டியவர், மனநிலை குன்றியவராக பாதுகாக்கப்பட வேண்டியவர், சிறியவராக அரவணைக்கப்பட வேண்டியவர், பார்வையற்றவராக வழிநடத்தப்பட வேண்டியவர். Jesus is the dumb to speak for him, the crippled to walk with him, the drug addict to befriend him, the prostitute to remove from danger and befriend her, the prisoner to be visited, the old to be served. வாய் பேசாதவராக அவருக்காக பேசப்பட வேண்டியவர், ஊனமுற்றவராக அவருக்காக நடக்க வேண்டியவர், போதை மருந்து நோயாளியாக அவரோடு நட்புறவு கொள்ள வேண்டியவர், விபச்சாரியாக அதன் பயங்கரத்திலிருந்து மீட்டு நட்புறவாக வேண்டியவர், சிறை கைதியாக சந்திக்கப்பட வேண்டியவர்,
வயதானவராக பணிவிடை செய்யப்பட வேண்டியவர். To me, Jesus is my God, my spouse, my life, my only love, my all in all, my everything. Jesus I love with my whole heart and with my whole being. எனக்கு இயேசு என் கடவுள், இயேசு என் பங்காளி, இயேசு என் வாழ்வு, இயேசு என் ஒரே அன்பு, இயேசு எனக்கு எல்லாமாக, இயேசு எனக்கு அனைத்துமாக. இயேசுவே, என் முழு மனதுடனும் முழு ஆன்மாவோடும் உம்மை அன்பு செய்கிறேன். Thank you. அன்னை தெரேசாவினுடைய விலாவாரியாக இயேசு எனக்கு யார், இயேசு மற்றவர்களுக்கும் யார் என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக பல கோணங்களிலிருந்து பல வியாக்கியானங்களை நாம் பார்த்தோம், படிக்க கேட்டோம். இவைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல், விளக்க உரைகளாக இல்லாமல், வாழ்வுக்கு வழிகாட்டியாக, வாழ்வுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டியது. இயேசு எனக்கு எல்லாம். ஆகவே அத்தகைய ஒரு மனநிலையுடன் முழந்தாளிட்டு செபிப்போம். Lord Jesus, I believe and I profess that you are the Christ, the Son of the living God. Take my life, my will, and all that I have, that I may be wholly yours now and forever. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே என் ஆண்டவரும் மெசியாவும் வாழும் கடவுளின் மகனும் என்பதை விசுவசித்து அறிக்கையிடுகின்றேன். என் வாழ்வையும் சொல் செயல் எனக்குள்ளவை அனைத்தையும் ஏற்று இப்போதும் எப்போதும் என்னை முழுவதையும் உமதாக்கியருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையில் எமக்காக விற்றிருக்கின்றேன். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீரே எமக்கு எல்லாமாக இருக்கின்றேன். எம் வாழ்வாக, எம் மூச்சாக, பேச்சாக, எம்முள் இணைந்தவராக, எம்முள் தங்கி வாழ்பவராக இருக்கின்றீர். உம்மை பல வகைகளில் சந்திக்கவும், பல வகைகளில் தேடவும், பல வகைகளில் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்று சிந்தித்தோம். எங்களுடைய அகக்கண்களை திறந்தருளும். இதனால் மறைந்திருக்கக்கூடிய உம்மை நாங்கள் இனம் கண்டுகொள்ளச் செய்திருளும். ஏழை எளியவர் மீதும் எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரால் செபிக்கின்றீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்பதையும், இன்னும் இந்த அண்ட வெளியிலே பல வகையான தோற்றங்களில் உம்மை காணுகின்ற, இயற்கையில் உம்மை கண்டுகொள்கின்ற, உம்முகம் காணுகிறேன் அனைத்திலும் என்கின்ற வகையில் எங்களுடைய பார்வையை இன்னும் விசாலமாக்கியருளும். கூர்மைப்படுத்தி உம்மை கண்டுகொள்ளக்கூடிய வகையிலே எங்கள் உள்ளத்தை உணர்வுபூர்வமாக உருவாக்கியருளும். இந்த ஜெபத்தின் நேரத்திலே, வல்லமையோடு ஜெபிக்கின்ற இந்த நேரத்தில் எம்மோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பல மக்கள் வீடுகளில், அலுவலகங்களில், தனிப்பட்ட இடங்களிலே, நேற்று ஒருவர் சவுதி அரேபியாவில் இருந்து வந்து தன்னுடைய நண்பர்களிடம் இதோ எனது பங்கிலிருந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று பூரித்து இதனுடைய மகிழ்ச்சியை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். ஆகவே உங்கள் இந்த சேவையை தொடர்ந்து செய்யுங்கள். எங்கேயாவது ஒரு மூலையில், எங்கே கோவில் இல்லையோ, எங்கே ஆண்டவரை சந்திக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற நான் இதோ உங்களிடம் வந்து என் மகிழ்ச்சியை, நன்றியை பகிர்ந்து கொள்கிறேன். நான் எந்த காசும் செலுத்தவில்லை. இலவசமாக என் வீட்டிலே
அடைக்கப்பட்ட இடத்திலே, தடுக்கப்பட்ட நாட்டிலே நான் ஆண்டவரை காண்கின்றேன். அதுவும் என் பங்கிலிருந்து நடக்கிற நிகழ்ச்சிகளை இவ்வளவு தொலைவில் பார்க்கிறேன் என்று தன் மனத்தின் ஆழத்தில் எழுந்த அந்த உணர்ச்சி பிரவாகத்தை நேற்று கொட்டினார். அவருடைய பிள்ளைக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் அல்லது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அப்பொழுது நான் திருப்பலியிலே சான்று பகர்வேன். இந்த மக்களுக்கு சொல்லுவேன், எப்படி தொலைதூரத்தில் இருக்கிற என்னை போன்ற சாதாரண மக்களுக்கு, நான் ஒரு பெரிய ஆஃபீஸர் அல்ல, ஒரு இன்டலெக்சுவல் அல்ல, சாதாரண ஒரு கூலி தொழிலாளி. என் வீட்டில் இயேசு வருகிறார். என் வீட்டில் இங்கே நடக்கின்ற இந்த திருப்பலியை, ஆசீர்வாதத்தை காணும் பொழுதெல்லாம் என் உள்ளம் ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்துகிறது. இப்படிப்பட்ட உணர்வு பிரவாக அனுபவங்களை பெறுபவர்களாக நாம் இருப்போம். வெறுமனே ஆழமில்லா கடலில் ஆர்ப்பரிக்கும் அலைகளைப் போல் அல்லாமல், ஆழமுள்ள இடத்தில் மௌனமாக நிசப்தமாக இருக்கக்கூடிய ஆழ்கடலை போல நம் உள்ளங்கள் இருப்பனவாக. இவைகளையெல்லாம் நாங்கள் நம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இன்னும் எங்கள் செபங்கள் யாருக்கெல்லாம் செபிக்க வேண்டுமோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.